விருச்சிகம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெற இருக்குது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக விருச்சிகம் ராசியில பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்: குரு பகவானுடைய விசாகம் நட்சத்திரம் 4வது பாதம், சனி பகவானுடைய அனுசம் நட்சத்திரம் 4 பாதங்களும், புதன் பகவானுடைய கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி, 5ல் ராகு, 11ல் கேது. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 7ஆம் இடத்துல வரப்போகுது. இந்த பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி, அதாவது அர்த்தாஷ்டம சனி தசை நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த நேரத்துல இது வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்த குரு இப்ப 7ஆம் இடத்துல களத்திர ஸ்தானத்துல வரப்போகுது. நல்ல, அதாவது குரு பகவான் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் வரும்போது நல்ல யோகத்தை செய்யும். அது கோச்சாரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிறந்த ஜாதகமா இருந்தாலும் சரி. பிறந்த ஜாதகத்திலையும் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் ராகு கேதுக்களோட தொடர்பு இல்லாமல், ராகு கேதுக்களோட சேராமல் இருப்பவர்களுக்கெல்லாம் குரு பகவான் நல்ல யோகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல குருவின் பார்வை 5, 7, 9 இந்த 3 பார்வைகளும் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல படுது. ஒரு பார்வை. இன்னொரு பார்வை உங்க ராசியை பார்க்கும். இன்னொரு பார்வை 3ஆம் இடத்துல பார்வை இருக்கும், குருவின் பார்வை. இதே மாதிரி இந்த உங்களுக்கு இப்போ சனி தசையும் நடந்துட்டு இருக்கு. 4ல் சனி வரும்போது சனி தசை, அர்த்தாஷ்டம சனி. இந்த சனியோட 3 பார்வைகள் 3, 7, 10 3 பார்வைகள் இருக்கு. இந்த 3 பார்வைகளும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஒரு பார்வை, 10ல் தொழில்ஸ்தானத்துல ஒரு பார்வை, இன்னொரு பார்வை உங்க ராசியை பார்க்கும். இப்போ 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, 7ஆம் இடத்துல குரு. இது 2ல எது யோகத்தை கொடுக்கும்? இந்த சனியோட பலன்கள் கிடைக்குமா, குருவின் பலன்கள் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சனியோட பலன்கள் தான் அதிகமா இருக்கும். சனி தசை நடக்கும்போது ஒரு மனிதனுக்கு சனி தசை நடக்கும்போது, அதாவது சனி தசைன்னு பார்த்தீங்கன்னா கண்டச்சனி இருக்குது, 7ரை சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி இருக்கு, அஷ்டம சனி இருக்கு. இந்த சனி தசைகள்லாம் மிகவும் கடினமானது, மிகவும் கொடுமையான ஒரு சனி தசை அஷ்டம சனி. 8ல் சனி வரும்போதுதான் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத கஷ்டங்கள், பண பிரச்சனைகள், தொழில் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, விபத்துகள், மரணங்கள், மன உளைச்சல், இப்படி நிறைய பிரச்சனைகள் 8ல் சனி வரும்போது நடக்கும். இதுல கிட்டத்தட்ட பாதி பிரச்சனைகள் 4ல் சனி வரும்போது நடக்கும். ஏன்னா 8ஆம் இடம் கடுமையான இந்த மறைவு ஸ்தானம். அந்த இடத்துல சனியோட ஒரு பார்வை உங்க தொழில் ஸ்தானத்துல படும்போது கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய நஷ்டத்தை நோக்கி போகும். அதே மாதிரிதான் 4ல் சனி வரும்போதும் அதனுடைய ஒரு பார்வை 10ல் தொழில் ஸ்தானத்துல படும். அப்ப இந்த காலகட்டத்துல இப்ப உங்களுக்கு இந்த சனி கும்பராசியில 4ஆம் இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இந்த கும்பராசியில தான் இருக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு புதுசா தொழில் தொடங்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் மிகப்பெரிய நஷ்டத்தை நோக்கி போகும். யாரெல்லாம் சனி தசை நடக்கும்போது புதுசா தொழில் தொடங்குறாங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள். அந்த தொழில நிறைய முதலீடு பண்ணுவாங்க. தொழில் விரிவாக்கம், நான் தொழிலை பெருசா பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை முதலீடா போட்டு பெரிய அளவுல பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நஷ்டம். இப்போ தொழில பிரச்சனை, தொழில் லாபத்தை, தொழிலில் எந்த ஒரு லாபத்தையும் பார்க்க முடியாது. தொழில் நஷ்டம் ஏற்பட்டு உங்க குடும்ப சொத்துக்களை விற்று எல்லாத்தையும் இழந்துருவீங்க. இந்த சனி தசை, இந்த அஷ்டம சனி நடக்கும் போதும் அர்த்தாஷ்டம சனி நடக்கும் போதும் இதுதான் நடக்கும் ஒரு மனிதனுக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல இந்த சனி தசை இன்னும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 வருஷம் இந்த 4ஆம் இடத்துலதான் சனி இருக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் விருச்சிக ராசியில பிறந்தவங்க புதுசா தொழில் தொடங்காதீங்க. செஞ்சுட்டு இருக்கிற தொழில், நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ அதை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. அப்படியே போகும். புதுசாக தொழில் தொடங்க வேண்டாம். செய்கிற தொழில அதிகப்படியான பணம் முதலீடு பண்ண வேண்டாம். தொழில் விரிவாக்கன்ற பேர்ல பணத்தை அதுல முதலீடு பண்ணாதீங்க. அதே மாதிரி இருக்கிற தொழிலை விட்டு விட்டு இன்னொரு தொழில் பார்க்கலான்னு இருந்தீங்கன்னா இருக்கிற தொழிலும் போயிடும், புதுசா தொழில் கிடைக்கவும் செய்யாது.
அப்போ தொழில் விஷயத்துல கவனமா இருங்க, பண விஷயத்துல கவனமா இருங்க. இந்த தொழில் பிரச்சனை வரும்போது என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, முதல்ல வந்து தொழில் நஷ்டமாக போகும்போது கண்டிப்பாக பணம் ஒரு ரெகுலரா ஒரு பணம் ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குன்னு அந்த வருமானம் தடைப்பட்டு போகும். வருமானம் பணம் வரலன்னா மன உளைச்சல் அதிகமா இருக்கும். உங்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்காது, மன இறுக்கமா இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு துக்கமாக இருப்பீங்க. மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். ராத்திரி நேரத்தில் நிம்மதியை தூங்க முடியாது, சந்தோஷமா சாப்பிட முடியாது, ஒரு முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது. குடும்பத்துல பிரச்சனைகள் உருவாகும். அப்போ இந்த அஷ்டம சனி நடக்கும்போது சரி, அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போதும் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யும். பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு வருவதனால கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குமே தவிர, அந்த சனியோட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்குமே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய குருவினால் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் நடக்காது. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு சனி தசை நடக்கும்போது குரு பகவான் வந்து எவ்வளவு பெரிய யோகமான இடத்துல வந்தாலும் அந்த குரு வேலை செய்யாது முதல்ல. அப்ப இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் நினைப்பாங்க குரு 7ஆம் இடத்துல இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கலான்னு. கண்டிப்பாக பண்ணக்கூடாது. 7ஆம் இடத்துல குரு இருந்தாலும் உங்களுக்கு சனி தசை நடந்துட்டு இருக்கு. இந்த சனி தசை நடக்கும்போது எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பண்ணாதீங்க. மங்களகரமான, அதாவது கல்யாணங்கள், காரியங்கள், கிரகப்பிரவேசம், வீடு கட்டி வச்சிருக்கீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணி குடியாறணும், அது அப்படி பண்ணாதீங்க. வீடு கட்டுவதற்கு ஆரம்பிக்காதீங்க. சொத்து வாங்காதீங்க. இந்த சனி தசை நடக்கிற காலகட்டத்தில் சொத்து வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கும். அதனால சொத்து வாங்காதீங்க. வண்டி வாங்காதீங்க. இந்த காலகட்டத்தில் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4 சனி வரும்போது கண்டிப்பாக விபத்துகள் ஏற்படும். அதனால விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணம் உண்டு. போக்குவரத்துல கவனமா இருங்க. இந்த நேரத்துல வண்டி புதுசா வாங்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே அஷ்டம சனி, இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அஷ்டம சனியில நடக்கிற பிரச்சனைகள்ல பாதி பிரச்சனை இதுல வரும் கண்டிப்பாக. அப்ப இது அனுபவத்துல தான் தெரியும். இப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. இது ஒவ்வொருத்தருக்கும் அனுபவத்துல வரும்போது தான் தெரியும். இந்த சனி இப்போ உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி பேர் விருச்சிக ராசியில இருப்பீங்க. இந்த 100 கோடி பேருக்கும் இப்படிதான் நடக்கணும்லாம் கிடையாது. நான் சொல்வது வெறும் பொது பலன் தான் சொல்றாங்க. ஒரு 20-30% பொது பலன்கள். அவரவர் பிறந்த ஜாதகத்துல இந்த சனி நல்ல யோகமான அமைப்புல இருந்தால் அல்லது குரு பகவான் நல்ல யோகமான அமைப்புல இருந்தால், இந்த உங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த சனி வந்து பிறந்த ஜாதகத்துல 3, 6, 10, 11, 3, 6, 11 இந்த 3 இடங்கள் தான். 10ஆம் இடம் நம்ம கூடுதலா சேர்த்துக்கிறோம். 3, 6, 10, 11ஆம் இடங்களில் ராகுவோடு கேதுவோடு சேராமல் யார் யாருக்கெல்லாம் இந்த சனி இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி தசை பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது. அதாவது மலை மாதிரி வரக்கூடிய பிரச்சனை பனி மாதிரி போகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க பிறந்த ஜாதகத்துல இந்த சனி நல்ல யோகமான அமைப்புல இருந்தால் இந்த அஷ்டம சனி, அர்த்தாசிரம சனி எல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப 7ஆம் இடத்துல குரு பகவான் வருது. 7ல குரு வந்தா நல்ல யோகம். உங்க பிறந்த ஜாதகத்துல இந்த குரு வந்து 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் ராகுவோடு கேதுவோடு சேராமல் பங்கம் படாமல், அதாவது 6, 8, 12ல மறையாமல், குரு நீச்சமாகாமல் நல்ல யோகமான அமைப்போடு இருந்தால் இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய குரு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஆனாலும் சனி தசை நடக்கும் போது மற்ற கிரகங்கள் வேலை செய்யாது. எவ்வளவு குரு வந்து 100% ஒரு சுபத்துவமான கிரகம். சனி வந்து 100% ஒரு கெட்ட கிரகம், தீமைகளை செய்யக்கூடிய கிரகம். அப்போ வந்து இந்த குரு பகவான் எவ்வளவு பெரிய நல்ல கிரகமா இருந்தாலும், எவ்வளவு யோகத்தை தரக்கூடிய அமைப்புல வந்தாலும் சனி தசை நடக்கும்போது அது வேலை செய்யாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப இது வந்து அவரவர் பிறந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, உங்க பிறந்த ஜாதகத்துல குரு நல்ல யோகமான அமைப்புல இருந்தாலும் அல்லது சனி நல்ல யோகமான அமைப்புல இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் வர வாய்ப்பில்லை. அவரவர் பிறந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, நல்ல யோகமான தசாபுத்தி நடக்குதா, இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களை எதுவுமே பண்ணாது. நல்ல யோகமான தசாபுத்தி நடக்குதுன்னா இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நல்ல யோகத்தையும் கொடுக்கும். சில பேருக்கு அவரவர் பிறந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் கூடுதலாக குறைவாக கிடைக்கும். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த பலன்கள் வந்து இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்றது வந்து ஒரு 30% பொது பலன்கள் சொல்றேன். இன்னும் உங்களை எதிர்கால வாழ்க்கை,
ஒரு சில பேருக்கு படித்து முடிச்சுக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒன்றும் தெரியாது. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொந்த வீடு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை வந்து சொந்த வீடு. சில பேர் வந்து வாழ்க்கையில் பெரும்பகுதி வந்து வாடகை வீட்டிலே இருப்பாங்க, சொந்த வீடு கட்ட வேண்டிய அந்த ஒரு அமைப்பு வராது. அப்போ உங்களுக்கு சொந்த வீடு அந்த யோகம் இருக்குதா, அரசாங்க வேலைக்கான யோகம் இருக்கா, எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், சின்ன வயசுலேயே திருமணம் நடக்குமா, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோச்சார பலன்களை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. இது வந்து உங்கள் பிறந்த ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அவரவர் பிறந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா ஜாதகம் பார்த்து சொல்ல போனேன்.